அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் கேக்குதுங்களா? Yes, ma'am. Assalamu warahmatullahi wabarakatuh, Ustaz. சரி, வரவங்க வரட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா கிளாஸ? Yes, ma'am. Start பண்ணலாம் Ustaz. இன்னைக்கு நாம ஆதாப்ல என்ன லெசன் பார்க்க போறோம்னா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே எடுத்திருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு புரியாது அப்படின்னு சாப்பிடுறது எப்படி, தூங்குறது எப்படின்னு முதல்ல அதை சொல்லி கொடுத்தேன். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்ம பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நாம நம்மளுடைய பெற்றோரை எந்த முறையில நடத்தணும், அவங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த முறைப்படி நாம பெற்றோரை நல்ல முறையில பார்த்துக்கணும். நாம சொர்க்கத்துக்கு போற ஒரு வழி, ஈஸியான வழி எது தெரியுமா? நாம பெற்றோரை பார்த்துக்கிறோம்ல, அது சொர்க்கத்துக்கு போற ரொம்ப ஈஸியான வழி. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம சொர்க்கத்தை அடைய என்னென்னமோ அமல்கள் என்னென்னமோ பண்றோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? நாம நம்மளுடைய அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். நாம எப்படி இருக்கணும்னா, நாம எல்லாமே அவங்கள நினைச்சு பார்க்கணும். நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நம்மள எப்படி எல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க. சின்ன பசங்க குழந்தையா இருக்கிறப்ப அவங்க தூங்க மாட்டாங்க நைட்ல. இப்ப நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்ப உங்களுடைய அம்மா அப்பா எப்படி அம்மா அம்மா எப்படி இருந்திருப்பாங்கன்னா, நைட் எல்லாம் தூங்க மாட்டாங்க, உங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களை கிளீன் பண்றது, உங்களுக்கு பால் கொடுக்கறது, உங்களுக்கு சுத்தம் செய்யறது, இந்த மாதிரி அந்த நீங்க பாத்ரூம் போனா டாய்லெட் போனா அதை கிளீன் பண்றது, அப்படியெல்லாம் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்காங்க அம்மா. அப்படிப்பட்ட அம்மாவை நாம அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும், ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். சொர்க்கத்துக்கான ஒரு வழியே அவங்கதான். ஓகேவா? அப்போ நம்மள எப்படி குழந்தையா இருக்கிறப்ப நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளை பார்த்துக்கிட்டாங்களோ, அதே போல அவங்களுக்கும் ஒரு நாள் வயசாகும். அவங்களால அவங்களோட வேலைகள் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க எல்லாம் எப்படி வளர்ந்து நல்லா யங்கா இருப்பீங்க, பிஸியா இருப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. அந்த நேரத்துல அம்மா அப்பாவை கவனிக்காம விடக்கூடாது. அவங்க 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 எப்படி நம்மளை கவனிச்சுட்டாங்க, அந்த விட அதிகமா கவனிச்சுக்கணும். ஓகேவா? கேக்குதா நான் சொல்றது எல்லாருக்கும்? கேக்குது Ustaz. இப்ப நம்மள எப்படி எல்லாம் வளர்க்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. இப்ப நமக்காக தானே காலையில எழுந்துக்கிறாங்க. அம்மா எதுக்கு சமைக்கிறாங்க? ஸ்கூல் போகணும், பையன் படிக்கணும், படிச்சாதான் அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்படியும் அப்பா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணி உங்களுக்காகவே வாழுறாங்க. அப்போ நாம வளர்ந்த உடனே, நமக்கு அறிவு வந்த உடனே, நாம எங்க ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட பணம் வந்த உடனே நாம மாறக்கூடாது. அவங்க நம்மள எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? கேக்குதா எல்லாருக்கும்? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான், அவ்விருவரையும் சீ என கூறாதே. சீனா ஒரு இப்ப ஏதாச்சும் அம்மா அப்பா சொல்றாங்க, ஐயோ எப்ப பார்த்தாலும் இவங்க நம்மளையே சொல்றாங்க ச்சே அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கூட சொல்லக்கூடாது. அந்த சீ அந்த வேர்ட் கூட நம்ம அம்மா அப்பாக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பத்தியா நான் சொன்னேன்ல, சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமான அமல் எது? அம்மா அப்பாவை நம்ம பார்த்துக்கிறது தான். நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, ரசூலுல்லா, நம்ம எத்தனையோ நற்செயல்கள் செய்கிறோம் இல்லையா, அந்த நற்செயல்கள்ல நம்ம சொர்க்கத்துக்கு நெருக்கமான நற்செயல் எது? எது செஞ்சா நம்ம சொர்க்கத்துக்கு சீக்கிரமா போலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அப்போ நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம தொழுறோம் இல்லையா, அது கரெக்டான டைமுக்கு தொழுவணுமா. முதல்ல அதுதானா. ரெண்டாவது எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, தாய் தந்தையருக்கு நன்மை புரிவது என்றார்கள். சொர்க்கத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போற முதல் வேலை சரியான நேரத்துல தொழுவணும். ரெண்டாவது, தாய் தந்தையருக்கு நன்மை புரிவது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மூணாவது என்ன ரசூலுல்லாஹ், மூணாவது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவது என்றார்கள்.
இந்த போர் புரியுதுன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது உஸ்தாதா. சரி சரி, அப்ப வந்து நான் லாஸ்டா அது என்னன்னு சொல்றேன், ஓகேவா? அப்போ இந்த 3 செயல்களும் நம்மள சொர்க்கத்துக்கு ஈஸியா கூட்டிட்டு போயிடும். டைம்க்கு தொடுறது அவ்வளோ கஷ்டமா நமக்கு? நம்ம எதாவது செலவு பண்ணணுமா எங்காச்சும்? அதுக்காக ஏதாச்சும் ஹார்ட் ஒர்க் ஏதாவது பண்ணணுமா? ஒண்ணுமே பண்ண வேணாம். டைம்க்கு நம்மளுக்கு பேங்க் கேட்டுதா, நம்ம தொழில் ஈஸியா தொழுது முடிச்சிடலாம். ஈஸி. அதுக்கு பிறகு ரெண்டாவது, நம்மளுடைய அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணுமா. இது நமக்கு இதுக்காக நம்ம ஏதாவது செலவு பண்ண போறோமா, கஷ்டப்பட போறோமா, எங்காச்சும் கிளம்பி போகணுமா, ஏதாவது உழைக்கணுமா? எதுவுமே கிடையாது. ஈஸியான இந்த வேலையை செஞ்சா நமக்கு ஈஸியா சொர்க்கம் கிடைச்சிருமா. அப்படின்னு யார் சொன்னாங்க நமக்கு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, தெரியும்ல? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, தெரியும்ல? தெரியுமா தெரியும் யாருக்காச்சும்? உஸ்தாத். ஓகே, சரி. இப்ப என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் வந்து என்ன கேக்குறாரு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, அபூ ஹுரைரா அவங்க கேக்குறாங்க, ரசூலுல்லா நீங்க வந்து, அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நமக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஃபோன்ல கேம் விளையாடுவோம், அப்புறமா யூடியூப்ல பார்ப்போம், யூடியூப்ல என்னென்னமோ பார்க்குறோம், என்னென்னமோ பண்றோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அழகிய முறையில் உரையாடுவதற்கு தகுதியானவங்க யாரு? நமக்கு கேட்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, சரி ஓகேவா? அப்போ நான் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடலாம், அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு நமக்கு தோணுதுல்ல? அது கிடையாது. அழகிய முறையில் உறவாடுவதற்கு யார் தகுதியானவர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தானே நம்மளுடைய ஃப்ரெண்டு, எல்லாமே அவங்க தானா. ஏன்னா அவங்க தானே நமக்காக அந்த ஆம், 9 மாசம் நம்மளை வயித்துக்குள்ள வச்சு, 10 மாசம் வயித்துக்குள்ள வச்சு, அவங்க அந்த குழந்தை பிறந்து நம்ம அந்த சின்ன குழந்தைய வளர்த்து எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. நமக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? அந்த குழந்தையா இருக்கிற நேரத்துல நமக்கு சாப்பிட தெரியுமா? நமக்கு குடிக்க தெரியுமா? நம்ம பாத்ரூம் போனா அதை க்ளீன் பண்ண நமக்கு தெரியுமா? குளிக்க தெரியுமா? நமக்கு ஹாஸ்பிட்டல் உடம்புக்கு ஏதாச்சும் வந்தா நமக்கு ஹாஸ்பிட்டல் போய் நாமளே சரி பண்ணிக்க ஏதாச்சும் நமக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அந்த காலகட்டத்துல எவ்வளோ நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நாம அழகிய முறையில் உறவாடுவதற்கு யார் தகுதியானவங்க அப்படின்னா நம்மளுடைய தாய் அப்படின்னு அவங்க சொல்றாங்களாம். அப்போ மறுபடியும் அவர் கேக்குறாராம், யார சொல்லலாம், மறுபடியும் சொல்லுங்களேன், ரெண்டாவது யாரு அப்படின்னு கேக்குறாங்களாம். அப்பவும் நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அப்பவும் உன்னுடைய தாய் தான் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்ன கேக்குறாரு விடாம, மறுபடியும் கேக்குறாரு. இப்ப சொல்லுங்க ரசூலுல்லா, அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மூணாவதா யாரு சொல்றாங்க? யாரு சொல்றாங்க? உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்களா, அம்மா அப்பா எவ்வளோ மதிப்பா நம்மளுடைய முகமது நபி சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவருக்கு அம்மா அப்பா கிடையாது. அம்மா அப்பா கிடையவே கிடையாது. அவர் ஒரு அனாதை. அவர் வந்து என்ன சொல்றாரு, அம்மா அப்பா தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். யார் கேட்டா நீங்க எல்லாருமே உங்க அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மா தான் இருக்கணும். உங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே அம்மாக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம என்ன பண்றோம், வெளியில இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். ஆனா அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாது நம்மளை பத்தி. ஆமா தானே? கேக்குதா எல்லாருக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க கேக்குது பார்த்துட்டு உஸ்தாதா. வரேன். சரி இருங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க பார்த்துட்டு வரேன். ம். சரி, அதுக்கப்புறமா இப்போ நம்மளுடைய அம்மா அப்பாக்கு பணிவிடை செய்யாதவன் செல்லுமிடம் நரகம் அப்படின்னு நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் இப்ப அம்மா உட்காந்துட்டு தண்ணி கேட்டா எடுத்துட்டு வந்து குடிப்பீங்க? இல்ல உங்களுக்கு அம்மா எடுத்துட்டு வந்து தரணுமா? ம், கொடுப்போம். சொல்லுங்க. அம்மா தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து இத்தனை நாள் தந்துட்டு இருக்காங்களா? அப்ப நீங்க தரலையா இது வரைக்கும்? இல்ல வடிமா.
அம்மா என்ன வேலை சொன்னாலும் செய்யணும், முகம் சொலிக்க கூடாது. சரி, யாரெல்லாம் அம்மாக்கு நைட்டுக்கு தூங்குறதுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய பெட்ஷீட் அதெல்லாம் சரி செஞ்சு அவங்களுக்கு யார் அது செஞ்சு தந்திருக்கீங்களா இது வரைக்கும்? தந்திருக்கோம் வடிமா. மத்தவங்க தந்திருக்கோம் உஸ்தாதா. அம்மா அப்பாக்கு அதெல்லாம் செஞ்சு தரணும். அவங்க தூங்குறதுக்கு என்னென்ன வசதி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அவங்க சாப்பிட்டாங்களான்னு கவனிக்கணும். நம்ம கிட்ட ஒரு சாப்பிடுற பொருள் இருக்குன்னா எடுத்தோன்னே நாம சாப்பிட்டதை முழுங்கிடக்கூடாது. முதல்ல அவங்க ஞாபகம் நமக்கு வரணும். நம்மளை விட்டுட்டு நம்ம அம்மா அப்பா சாப்பிடுவாங்களா? ஒரு பொருள் இருக்கு, அது அவங்களால உங்களை விட்டுட்டு சாப்பிட முடியுமா? சரி, சரியா ஒரு எல்லாரும் பொய் சொல்லாம ஒரு பதில் சொல்லணும். இப்ப சாப்பிடுறீங்கல்ல, எத்தனையோ ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க, சாக்லேட் சாப்பிட்ருப்பீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க. எப்பாச்சும் சாப்பிட்றப்ப இத அம்மா சாப்பிட்ருக்காங்களா, அம்மாக்கு நாம கொடுக்கணும் அப்படின்னு யாருக்காச்சும் தோணி இருக்கா? தோணிருக்கு வடிமா. தோணிருக்கு வடிமா. மத்தவங்க சொல்லுங்க தோணி இருக்கா? தோணி இருக்கா? அப்போ ரொம்ப நல்ல பசங்க தான் நீங்க. ஓகேவா? அம்மா அப்பாவை எந்த வயசுலயும் எவ்வளோ அவங்க வயசானாலும் அவங்கள நல்லா பாத்துக்கணும். ஓகேவா? சரி, என்னம்மா? நான் 10 தடவை தருவேன், அம்மா தான் வேணாம்னு சொல்லுவாங்க. அம்மா தான் அவங்க வேணா சொன்னாலும் கொஞ்சமாவது எடுத்து அவங்க வாய்க்குள்ள வச்சிடணும். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. ஓகே, சரி. அதுக்கு பிறகு யாரெல்லாம் நம்மளுடைய அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணலையோ அவங்களோட யாரெல்லாம் அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்களோட இடம் சொர்க்கம். யாரெல்லாம் அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணலையோ அவங்களோட இடம் நரகம். யார் சொல்லியிருக்காங்க இத? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிட்டா சொர்க்கம், பார்க்கலன்னா நரகம். அவ்வளவுதான், ஆன்சரே முடிஞ்சு போச்சு, உலகமே முடிஞ்சு போச்சு. 2 வார்த்தை. அம்மா அப்பாவை பாத்துக்கிட்டா சொர்க்கம், பார்க்கலன்னா நரகம். ஒரு நாள் என்னாச்சா, நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழ ஆரம்பிக்கும் போது மிம்பர்ல முதல் படி ஏறுறாங்களாம். ஏறும்போது ஆமீன் அப்படின்னு சொல்றாங்களாம். மறுபடியும் 2வது படி ஏறுறாங்களா, அப்போ ஆமீன் அப்படின்னு சொல்றாங்களாம். 3வது படி ஏறுறாங்களா, அப்போ அவங்க 3வது படிக்கும் ஆமீன் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்போ அங்க இருந்தவங்க எல்லாரும் கேட்டாங்களா, எதுக்கு இப்ப புதுசா இந்த முறை என்ன நீங்க ஒவ்வொரு படி ஏறும்போதும் ஏன் ஆமீன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து எல்லாரும் அங்க இருக்கிறவங்க கேட்டாங்களா. அது பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும், பேசி முடிச்சிட்டீங்களா? சரி, இப்போ நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் படி ஏறுறாங்க மின்பர்ல. அப்போ ஆமீன் சொல்றாங்க. 2வது படிக்கும் ஆமீன் சொல்றாங்க. 3வது படி ஏறுறாங்க, ஆமீன் சொல்றாங்க. அப்போ எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் வந்து நீங்க ஒவ்வொரு படி ஏறும்போதும் ஆமீன் ஆமீன் அப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் நாங்க இது மாதிரி உங்களை கேட்டது இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஆமீன் சொல்ற நேரத்துல அவங்களுக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்களாம். கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன சொன்னாங்களாம், யார் வந்து ரமலான் மாதத்துல நம்ம நோன்பு இருக்கோம் இல்லையா, ரமலான் மாதத்துல நம்ம நோன்பு இருந்து பாவ மன்னிப்பு கேட்போம் இல்லையா, அப்படி பாவ மன்னிப்பு கேட்டு யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கலையோ, புரியுதா நான் சொல்றது? புரியுது உஸ்தாதா. பாவ மன்னிப்பு கேட்டு யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கலையோ அவங்களுக்கு இறை அருள் தூரமாகட்டும். இறை அருள்னா என்ன? நமக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் இறை அருள் தான். இந்த மாதிரி எத்தனையோ அருள்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். அந்த அருள்கள் தூரமாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம். அதுக்கு நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் அப்படின்னு முதல் முறை சொன்னாங்களாம். அதே போல 2வது படி ஏறும்போது ஏன் ஆமீன் சொன்னாங்க அப்படின்னா, யாரு வந்து முஹம்மது நபி அப்படின்னு பேர் கேக்குறாங்களோ, அது கேட்டு அவர் மேல யாரு சலாவத்து சொல்லலையோ அவங்க மீது இறை அருள் தூரமாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அப்போ அதுக்காக நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் அப்படின்னு சொன்னாங்களாம்.
மூணாவது படி ஏறும்போது எதுக்கு ஆமீன்னு சொன்னாங்கன்னா, யாருக்கெல்லாம் அம்மா அப்பா இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கு அம்மா அப்பா இருப்பாங்க, ஒருத்தருக்கு அம்மா மட்டும் இருப்பாங்க, ஒருத்தருக்கு அப்பா மட்டும் இருப்பாங்க. அப்படி யாருக்கு இருந்தாலும் அவங்க வந்து அந்த அம்மா அப்பாவுக்கு இப்போ வயசாயிடுச்சு, ஓகேவா? வயசாயினதுக்கு அப்புறமா நாமள எப்படி எல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க, அதே போல நாமளும் அவங்கள பணிவிடைன்னா என்ன, அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். இப்போ வயசாயிட்டு அவங்களால அவங்களோட வேலைகள் செஞ்சுக்க முடியாது, இல்ல டிஃபன் செஞ்சு அவங்களால சாப்பிட முடியாது, எதுவுமே எழுந்து நடக்க கூட முடியாது. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும், அவங்களுக்கு யாரு பணிவிடை செஞ்சு சொர்க்கத்துக்கான அந்த வழிய ஈஸியா யாரு வச்சுக்கலையோ, யாரு செய்யலையோ, அவங்களுக்கு இறை அருள் தூரம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்களாம். எதுக்கு 3 முறை ஆமீன் சொன்னாங்க, ஞாபகம் வருதா? தெரியுதா? தெரியுது உஸ்தாதா. சரி. இப்போ இப்போ இங்க பாருங்க, பெற்றோர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் குரான்லயே வந்து அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லியிருக்கான். இந்த துவா வந்து நம்ம பெற்றோருக்காக செய்யணும். இப்போ நான் அது தமிழ்ல படிக்கிறேன், நீங்க கேளுங்களேன். சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக. நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப எல்லாம் இவங்க பாத்துக்கிட்டாங்களோ, அதே போல இவங்களுக்கு இப்பவும் பாத்துக்கிறதுக்கு அருள் புரியால அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேவா? அதுக்கு பிறகு எங்கள் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக. அப்படின்னா என்ன, நம்ம துவா இந்த மாதிரி கேட்கணுமா அல்லாஹ் கிட்ட? என்னையும் அப்படின்னா எனக்கும் என்னோட பெற்றோருக்கும் யாரெல்லாம் உன் மேல அல்லாஹ் ஒருத்தன் தான் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மறுமை நாள்ல விசாரணை நடைபெறும்ல, தெரியுமா? மறுமை நாள்ல விசாரணை நடைபெறும் நமக்கெல்லாம். அந்த நாள்ல மன்னிச்சிடுயா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணுமா. முதல் துவா என்ன, சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக. இரண்டாவது, எங்கள் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக. அவர்களுக்கு பணிவிடை செய்வதின் மூலம் அவர் சொர்க்கம் செல்ல. இந்த துவா வந்து நாம கேட்கணும், ஓகேவா? இனிமே நம்ம தொழுற ஐவேளை தொழுகையிலயும் இந்த துவா கேட்கணும். நான் வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவேன், ஓகேவா? எல்லாரும் வந்து எக்ஸாம்க்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பா இந்த துவா கேட்பேன். நீங்க அரபில சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு தமிழ்ல கண்டிப்பா சொல்லணும். எக்ஸாம் எப்படி இருக்கும்னு சொன்னேனா? இல்ல உஸ்தாதா. சொல்லலையா? நேத்து சொன்னேனே. இல்ல உஸ்தாதா, சொல்லல. சொல்லலையா? எக்ஸாம் வந்து வீடியோ கால்ல இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா எக்ஸாம். நீங்க எழுதுற எக்ஸாம் கிடையாது, எல்லாமே ஓரல் தான். வாயில கேள்வி கேட்போம், நீங்க வாயால பதில் சொல்லணும். உங்களை நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம், ஓகேவா? இதுதான் எக்ஸாம். அதனால நல்லா படிக்கணும், படிக்காம எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் இங்க பாருங்க. தாய் தந்தைக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை என்ன? நம்ம அவங்களுக்கு என்ன கடமை இருக்கு செய்யறதுக்கு? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம். ஹெல்ப் பண்றது. அவங்கள நல்லா பாத்துக்கணும், அதுதானே ஃபர்ஸ்ட். சாப்பாடு கொடுக்கிறது. சரி, அப்புறம் சரி, ரெண்டாவது கொஸ்டின். நல்லா பாத்துக்கணும் உஸ்தாதா. ஆமா, நல்லா பாத்துக்கணும், அதுதான் நம்ம கடமை, ஓகேவா? இப்ப பாத்துக்கிறது கிடையாது, இப்பவும் பாத்துக்கணும், வயசானதுக்கு அப்புறமா தான் நல்லா பாத்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய அம்மா அப்பா நமக்காக என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் பண்ணுவான். அப்போ நீங்க நல்லா பாத்துக்கிட்டா அவங்க மனசு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எப்படியெல்லாம் நம்ம குழந்தை நம்மள பாத்துக்கிறான், யாரெல்லாம் இவங்களை நல்லா வையல்லா, இவங்க சந்தோஷமா இருக்கணும்ல, இவங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் யாரெல்லாம்,
உயர்ந்த நிலைமைக்கு போகணும் அல்ல, டாக்டர் ஆகணும்ல, இன்ஜினியர் ஆக, எப்படி எல்லாம் துவா கேட்பாங்க உங்களுக்காக. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வெய்யலாம், இப்படி எல்லா துவாவும் அம்மா அப்பா எது கேட்டாலும் கபூல் பண்ணுவான் அல்ல. அப்போ அவங்கள நம்ம நல்லா பாத்துக்கிட்டா தானே அந்த துவா அவங்க மனசால நம்மள கேட்பாங்க. ஆமா தானே? ஆமா ஆ உஸ்தாதா. ஆமா, துவா கேட்க அவங்க அம்மா அப்பா நமக்காக என்ன துவா கேட்டாலும் எல்லாம் கபூல் பண்ணுவான். அதனால அவங்க துவா கேட்கிற அளவுக்கு அவங்கள நம்ம ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். சரி, ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, நற்செயல்களில் சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமானது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? நம்ம எத்தனையோ நல்ல செயல் செய்யறோம், அந்த நற்செயல மிகவும் சொர்க்கத்துக்கு நெருக்கமானது எது? நான் 3 சொன்னேன், 1 2 3 பாயிண்ட் சொன்னேன். தாய் தந்தைகளுக்கு உதவி செய்யறது. சரியான நேரத்துக்கு தாய் தொழுவு. தந்தை உஸ்தாதா, தாய் தந்தைய நல்லா பாத்துக்கிறது. ஆமா, இது நல்லா பார்த்துக்கிட்டா ஈஸியா சொர்க்கம் போலாம். சரி, அதிக அன்பு செலுத்தி அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிக அருகதையானவர் யார் என்பதை விளக்கும் ஹதீஸை முழுமையாக கூறு. எங்க சொல்லுங்க. நம்ம ரொம்ப பாசமா பார்த்துட்டு நம்ம நல்ல ஃப்ரெண்ட், நம்மளுடைய ஃப்ரெண்ட் யாருன்னா நம்மளுடைய அம்மா தான் இருக்கணும். நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அம்மாவோட உறவாடுவதற்கு நான் ஒரு ஹதீஸ் சொன்னேன். இப்பதான் சொன்னேன். அபூ ஹுரைரா உஸ்தாதா. அதுதான் சொல்லுங்க. ரசூல்லா கிட்ட கேக்குறாங்க, ஆ, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நம்ம உரையாடுறதுக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தன்னுடைய தாய் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பியும் கேட்கும்போது உங்களுடைய தாய் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வாட்டி கேட்கும்போது உங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். ஓகே, சரி. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை, 2 பிரார்த்தனை சொன்னேன். சரி, பார்த்தே சொல்லலாம், ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, பார்த்து கூட சொல்லலாம். இங்க கீழே இருக்கு, சிறுவனாக இருக்கும்போது என்னை இவர் 2 பேரும் பராமரிச்சது போல இறைவா அருள் புரிவாயாக. இவ்விருவரையும் அருள் புரிவாக. ரெண்டாவது, எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோரையும் கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக. இது எவ்வளவு பெரிய துவா தெரியுமா? விசாரணை நடைபெறும் நாள்ல மன்னிச்சுட்டா என்ன ஆகும்? நம்ம இந்த துவாவை சிம்பிளா நினைக்கிறோம். விசாரணை நடைபெறும் நாள்ல அல்லாஹ் உங்களுடைய அம்மா அப்பாவை மன்னிச்சுட்டான். இப்ப என்ன ஆகும்? நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க, உங்க மன்னிப்பை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டான், அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதனால இந்த 2 துவாவும் எப்பவும் இனிமே 5 வேளை தொழுகையில கேட்கணும் எல்லாரும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம யாருக்கெல்லாம் குரானை சரளமா ஓத வரும்? ஓத வரவங்க விட்டுருங்க, வராது. இப்பதான் நான் அலிஃப் பான்னு படிச்சுட்டு இருக்கேன், சின்ன சின்ன வேர்ட்ஸா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் சொல்லுங்க. எனக்கு தெரியாது உஸ்தாதா. பேரு? உஸ்தாதா ஓரளவுக்கு நான் ஓதுவேன் உஸ்தாதா. அப்ஷா மரியம்க்கு தெரியாதா? ஓகே, சரி, நம்ம சொல்லி கொடுத்துடலாம் இனிமே இன்ஷா அல்லாஹ். உஸ்தாதா நான் கொஞ்சமா ஓதுவேன் உஸ்தாதா. பேரு? முகமது ஃபயாஸ் உஸ்தாதா. ஓகே, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். சரி சரி, நம்ம இந்த குரான் ஓதுறதுக்கு சில ஒழுக்கங்கள் இருக்கு. என்னன்னா, குரான் ஓதும் போது நமக்கு என்ன ஆகும்னா, ஷைத்தான் விரண்டு ஓடுவான், தெரியுமா? குரான்ல வந்து சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தை ஓதும் போது ஷைத்தான் நம்ம வீட்டை விட்டு விரண்டு ஓடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியுமா? தெரியும் உஸ்தாதா.
சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான் இந்த 2 சூறாக்களையும் நம்ம ஓதும் போது ஷைத்தானுக்கு ரொம்ப கோபம் வருதா. இந்த வீட்லயே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு பயந்து ஓடுறானா. அதனால நம்ம என்ன பண்ணணும், யாரெல்லாம் குரான் சரளமா ஓத தெரியுமோ அவங்க எல்லாம் டெய்லி சூரத்துல் பக்ரா முழுமையா ஓதணும்னு கிடையாது. ஒரு பேஜ் ஓதுறது அவ்வளவு கஷ்டமா? 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளவுதான் ஆகும். அதனால இனிமே நம்ம வீட்டுல ஷைத்தான் இருக்கணுமா, அவன் விரண்டு ஓடணுமா? விரண்டு ஓடணும் உஸ்தாதா. விரண்டு விரண்டு ஓடணும். அவன் வீட்டுக்குள்ள இருந்தா நம்மள சந்தோஷமா இருக்க விடுவானா? இல்ல எல்லாரும் உஸ்தாதா. அவனோட வேலை என்ன? சண்டை மூட்டி விடணும், யாரும் சரியான நேரத்துல தொழுவ கூடாது, நைட் எல்லாம் போன் பார்த்துட்டு நம்ம ஃபஜ்ருக்கு எழுந்துக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய வேலைகள் நம்ம வீட்டுல உட்காந்து செஞ்சுட்டு இருப்பான். அவனை வந்து நம்ம விரட்டி அடிக்கணும். யார் வீட்டுல சூரத்துல் பக்கராவோ ஆல இம்ரானோ ஓதுறாங்களோ அங்க வந்து ஷைத்தான் ஓடுறானா விரண்டு. ஆல இம்ரான் கிடையாது, சூரத்துல் பக்கரா. விரண்டு ஓடுறானா. ஆல இம்ரான சூரத்துல் பக்ராவும் என்னன்னா, நம்மளுடைய மறுமை நாள்ல விசாரணை நடைபெறும் போது நமக்கு வந்து பரிந்துரை செய்யுமா. யா அல்லாஹ், இவங்க என்ன அதிகமா ஓதுனாங்க, ஓதுனாங்க, செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு, சொர்க்கம் கொடுத்துரு அப்படின்னு நமக்காக பரிந்துரை செய்யுமா. அதனால நம்ம என்ன பண்ணணும், சூரத்துல் பக்ராவை வீட்டுல இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சூரத்துல் பக்ரா வந்து 2.5 ஜுசு. அந்த 2.5 ஜுசு நம்ம ஓதணும்னா எப்படியும் எவ்வளவு ஆகும்? ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாமே. 2.5 மணி நேரம் வச்சுக்கலாம். அவ்வளோ ஓதணும்னு கிடையாது. சூரத்துல் பக்கராவுடைய ஒரே ஒரு பேஜ் ஓதுனா போதும். டெய்லி ஒரு பேஜ். நான் ஒரு பேஜ் எதுக்கு சொல்றேன்னா, எல்லாரும் முழுமையா தான் ஓதணும். சூரத்துல் பக்கராவுடைய 2.5 ஜுசுவையும் முழுமையா ஓதுனாதான் ஷைத்தான் விரண்டு ஓடுவான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. டெய்லி ஒரு பேஜ் இல்ல 2 பேஜ் நமக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதலாம். அதுக்காக ஒண்ணு கிடையாது. நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னு அப்படின்னு ஒண்ணு சொல்றேன். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஓதலாம். அப்பவே ஷைத்தான் விரண்டு ஓடுவான். அப்போ நம்ம அந்த டெய்லி அந்த பழக்கத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதா. சரி. இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதா. அதுக்கு பிறகு நாம குரான் ஓதும் போது என்ன பண்ணணும்? அவுது பில்லாஹி, அந்த அவுது பிஸ்மி சொல்லி தான் ஆரம்பிக்கணும். இது தெரியுமா எல்லாருக்கும்? தெரியும் உஸ்தாதா. விரட்டப்பட்ட ஷைத்தான் கிட்ட இருந்து முதல்ல பாதுகாப்பு கேட்கணும் முதல்ல. அதுக்கு பிறகு பிஸ்மில்லா சொல்லி உன்னுடைய பேரால ஆரம்பிக்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். நம்ம விரட்டப்பட்ட ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்காம ஆரம்பிச்சா நம்மள ஓதவே அவன் விட மாட்டான். ஓகேவா? அதனால எப்பவுமே அவுது பிஸ்மி சொல்லி தான் நம்ம வந்து குரான் ஓத ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம உள்ளத்துல குரான் ஓதும் போது எப்படி இருக்கணுமா? அல்லாஹ்க்கு மேல பயபக்தியா ஓதணுமா. மத்தவங்க நம்மள பாக்குறாங்களே, நம்மள பாக்குறாங்க, வெளியில போய் சொல்லுவாங்க, இந்த பையன் எவ்வளவு நல்லா வீட்டுல குரான் ஓதுறான் தெரியுமா, நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு இவங்க வீட்டுல வெளியில போய் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம குரான் ஓதுவோம். அப்படின்ற எண்ணத்துல யாரும் ஓதக்கூடாது. நம்ம ஓதும் போது எவ்வளவு ராகமா அழகா ஓதுறோம். அப்போ நம்மள எப்படி பாராட்டுவாங்க இவங்க. இவங்க நம்மளையும் பாராட்டுவாங்க, வெளியிலயும் நம்மளை பத்தி சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம இவங்க முன்னாடி ஓதுவோம் அப்படின்ற எண்ணத்துல யாரும் குரான் ஓதக்கூடாது. இப்படி ஓதுனா நமக்கு நன்மையே கிடைக்காது. நாம ஓதுறது யாருக்காக? நமக்காகவும் அல்லாஹ்வுக்காக ஓதுறோம். மத்தவங்க நம்மள பாக்குறாங்க, அதுக்காக அழகா ஓதணும், நம்மள பாராட்டணும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. குரான் ஓதும் போது அவுது பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கணும். மத்தவங்கள நம்மள பாராட்டணும்ன்ற எண்ணத்துல ஓதக்கூடாது. குரான் ஓதும் போது அழகிய குரல்ல ஓதணுமா. யாரெல்லாம் ராகமா ஓதுவீங்க? யாருக்கு ராகமா ஓத தெரியும்? இல்ல அப்படியே ஸ்கூல் லெசன்ஸ் வாசிக்கிற மாதிரி அப்படியே வாசிச்சுட்டே போயிடுவீங்களா? உஸ்தாதா எனக்கு சரளமா ஓத தெரியும் உஸ்தாதா. சரளமா ஓத தெரியுறது வேற, ராகமா ஓதுறது வேற. சரி, ஓகே. நான் வந்து எனக்கு இன்ஷா அல்லாஹ் டைம் கொடுத்தா உங்களுக்கு அந்த சொல்லி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. சரி. இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதா. நாம எப்படி குரான் ஓதணுமா? அழகிய முறையில அழகிய ராகத்தோட ஓதணுமா.
என்ன சொல்றாங்க? குர்ஆனை முறைப்படி ராகத்துடன் இனிய குரலில் ஓதாதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்லர். எப்பவுமே குர்ஆனை நம்ம வாசிக்கவே கூடாது. குர்ஆனை ஓதணும்னா அதுக்குள்ள ஒரு ராகம் வரும். அந்த ராகம் எப்போ வரும்? நமக்கு அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும், தஜ்வீத் ரூல்ஸை நாம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதான் அங்க ராகம் வரும். ஓகேவா? அப்படி தெரியல, என்ன பண்றது? தெரியலன்னா ஓரளவுக்காவது நம்ம நிறுத்தி கொஞ்சம் நிதானமா ஓதணும். பாட்டுக்கு அப்படியே ஸ்கூல் லெசன்ஸ் எப்படி நீங்க மனப்பாடம் பண்றீங்க அந்த மாதிரி கட 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 கடன்னு படிச்சுட்டு போகக்கூடாது. அப்புறமா முக்கியமானது ஒண்ணு என்னன்னா, குர்ஆன் ஓதும்போது நான் வந்து இன்னைக்கு ஒரு ஜுசு வந்து 1/2 அன் ஹவர்ல முடிச்சிட்டேன், 20 மினிட்ஸ்ல முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? யாரெல்லாம் அப்படி சொல்லியிருக்கீங்க? இல்ல உஸ்தாதா. அப்படி யாரும் ஓதக்கூடாது. 1/2 அன் ஹவர்லயோ 20 மினிட்ஸ்லயோ இல்ல அப்படி உஸ்தாதா. அப்படி ஓதுனா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு எழுத்து கூட வாயில சரியா உச்சரிக்க மாட்டீங்க. அப்படியே கட 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 கடன்னு ஓதிட்டு போயிடுவீங்க, தப்பு தப்பா ஓதிட்டு போயிடுவீங்க. குர்ஆன் ஓதும்போது என்ன பண்ணணும்? நிறுத்தி நிறுத்தி நிதானமா நம்ம அந்த எழுத்தை சரியா உச்சரிக்கிறோமா, இங்க ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு தெளிவா நிறுத்தி ஓதணும். ஓகேவா? அதுக்கு பிறகு என்னன்னா, நம்ம ஓதும்போது மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரே சத்தமா குர்ஆன் ஓதுறது, அப்படி அப்படி இப்போ ஒரு வீடு இருக்கு. வீட்டுல இப்ப நீங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல நீங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்கீங்க. ஓதும்போது என்ன பண்றாங்களாம், ஒவ்வொரு பசங்க சத்தமா ஓதுறாங்களாம். இப்ப நீங்க சத்தமா ஓதும்போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, இந்த பையன் குர்ஆனை சத்தமா ஓதி என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்றானே, என்னுடைய வேலையை செய்ய விட மாட்டானேன்னு மனசுக்குள்ள தோணும். ஆனா அவங்களுக்கு பயமா இருக்கும், குர்ஆன் ஓதுறத நாம கெடுக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுது உஸ்தாதா. மனசுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, குர்ஆன் ஓதுறத நாம கெடுக்க கூடாது, சரி சத்தமாவே ஓதிட்டு போட்டோம், நம்ம வேலை கெட்டு போனா கூட பரவாயில்ல அப்படின்னு மனசுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. தம்பி அப்படிதான் உஸ்தாதா ஓதுவான். ஆனா யாருமா? சொன்னா கத்துவாங்க. என்ன யாரு? என்னோட கசின் இருப்பாங்க உஸ்தாதா, எங்க வீட்டுக்கு இப்ப ஹாலிடேஸ்க்கு வந்திருந்தாங்க. ஆனா நம்ம சொன்னா டென்ஷன் ஆகி கத்துறாங்க உஸ்தாதா. நீங்க சொன்னீங்களா மெதுவாதான் ஓதணும்னு? ஆமா உஸ்தாதா, ஆனா டென்ஷன் ஆகி கத்துறாங்க உஸ்தாதா. சரி, சொல்லியாச்சுல, நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவங்க செய்யறதோ செய்யாம இருக்கிறதோ அவங்களுடைய இஷ்டம். அது அல்லாஹுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற, அவங்க அத வந்து அல்லாஹ் பார்த்துப்பான், நமக்கு அந்த வேலை கிடையாது. ஓகேவா? சொல்லியாச்சா? அவ்வளவுதான். ஓகே உஸ்தாதா. நெக்ஸ்ட் வந்து, யார் குர்ஆன் ஓதுனாலும் அதை வந்து நம்ம செவி தாழ்த்தி கேட்கணுமா? யாராச்சும் கேட்டிருக்கீங்களா இது போல? யாரு குர்ஆன் ஓதுனாலும் அவங்களுக்கு போய் இடைஞ்சல் பண்ற மாதிரி டமால் டிமின்னு சத்தம் போட்டுக்கிட்டு டிவி சவுண்ட் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க குர்ஆன் ஓதுறத நம்ம சைலண்டா கேட்கணும், அவங்கள நம்ம டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. என்ன ஓதுறாங்க நமக்கு புரியாது, அரபியில இருக்கு குர்ஆன், அதனால நமக்கு புரியாது. புரியலனாலும் அதை கேட்கறதுக்கு கூட நன்மை இருக்கு. ஓகேவா? கேட்டா கூட நன்மைதான். அதனால யார் குர்ஆன் ஓதுனாலும் அதை நம்ம பொறுமையா நிதானமா கேட்கணும். ஓதுறவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. சரி, அதுக்கு பிறகு யாரெல்லாம் குர்ஆன் ஓதுறாங்களோ அவங்க, இப்ப நீங்க குர்ஆன்ல அலீஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு நன்மை. அது அது அந்த ஒரு எழுத்து சொன்னதுக்கு 10 நன்மை. தெரியுமா இது யாருக்கெல்லாம்? தெரியும் உஸ்தாதா. அலீஃப் சொன்னா 10 நன்மை, ப சொன்னா 10 நன்மை. தெரியும் உஸ்தாதா முதல்ல. சரி 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 சரி. அதுக்கு பிறகு அப்ப குர்ஆன் முழுக்க எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, எத்தனை முறை நம்ம ஓதுறோம், அப்ப நமக்கு எத்தனை நன்மைகள் சேர்ந்துட்டு இருக்கு. அதனால நம்ம டெய்லி குர்ஆன் ஓதணும். ஓத தெரியலனாலும் திக்கி திக்கியாவது ஓதணும். ஏன்னா அழகா ஓதுறவங்களை விட திக்கி திக்கி ஓதுறவங்களுக்கு அதிக நன்மையா. ஏன்னா அல்லாஹ் எதுக்கு தெரியுமா திக்கி திக்கி ஓதுறவங்களுக்கு அதிக நன்மை? அல்லாஹ் சொல்றானா, ஓதவே தெரியலனாலும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுறான் இந்த பையன்,
அதனால இன்னும் அதிகமா நன்மை தரேன் அப்படின்னு யார் யார் திக்கி ஓதுறாங்களோ அவங்களுக்கு அதிக நன்மையா. அதனால நம்ம எப்பவுமே திக்கி 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 ஓதக்கூடாது. நம்ம கத்துக்கிற வரைக்கும், நம்ம பிராக்டிஸ் எடுக்கிற வரைக்கும், நான் திக்கி தானே ஓதுவேன், அதனால நான் எப்போ நல்லா ஓதுறேனோ அப்பவே ஓதிக்கலாம் அப்படின்னு விடக்கூடாது. திக்கி ஓத 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 என்ன ஆகும், சரளமா அழகா ஓதுற அந்த பயிற்சி நமக்கு வந்துடும். அடுத்தது என்னன்னா, யாரு சிறந்தவர்கள் அப்படின்னா, யார் குரான அழகான முறையில கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு யார் கத்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் ரொம்ப சிறந்தவர்களாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், யார் குரான அழகா முதல்ல என்ன பண்ணணும், அழகா கத்துக்கணும். எப்படி ஒவ்வொரு எழுத்தும் நம்ம எந்த முறையில கத்துக்கணும் தெரியுமா, அல்லாஹ் எப்படி உச்சரிச்சானோ அந்த முறையில கத்துக்கணும். அந்த முறையில கத்துக்கிட்டாதானே நமக்கு அந்த நன்மை கிடைக்கும். அந்த முறையில கத்துக்கிட்டு நாம மத்தவங்களுக்கு அந்த கல்வியை எத்தி வைக்கணும். அவங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு நம்மளுடைய முகமது நபி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. கேக்குதா? சரி. ஓகே இதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அல் குரானின் பரிந்துரை. யார் குரானை ஓதி வராங்களோ குரான் நமக்கு பரிந்துரை செய்யுமா. நான் இவன் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிடி அல்ல, இவனை விட்டுடி அல்ல, இவன் எப்பவுமே என் கூட தான் அல்ல இருந்தான் அப்படின்னு நமக்கு பரிந்துரை செய்யுமா. என்ன ஓதிக்கிட்டு தான் இருந்தான் அல்ல, அவனை விட்டுரு அல்ல அப்படின்னு நமக்கு பரிந்துரை செய்யுமா. பரிந்துரை எவ்வளோ பெருசு. யாராவது மறுமை நாள்ல நமக்கு பரிந்துரை செய்வாங்களா? நம்மளுடைய அம்மா அப்பாவோ இல்ல இப்போ நம்ம மறுமை நாள்ல என்ன நடக்கும் தெரியுமா, எல்லாரும் அல்லல் பட்டு ஓடிட்டு இருப்போம். உடம்புல ட்ரெஸ் இருக்காது, தலைக்கு மேல சூரியன், வேர்வையில நாம மூழ்கி இருப்போம், பசிக்கும், தண்ணி தாகம், கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த நேரத்துல நமக்கு ஒரே ஒரு நன்மை கம்மியா இருக்கும் நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு. ஒரே ஒரு நன்மை கம்மியா இருக்குன்னு வச்சுக்கிங்க. அந்த நேரத்துல இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு வராங்க, உங்களுடைய அம்மா வராங்க. நீங்க போய் அம்மா கிட்ட கேக்குறீங்க, அம்மா அம்மா ஒரே ஒரு நன்மை கொடுமா, கொடுப்பாங்களா? இல்ல உஸ்தாதா. கொடுக்க மாட்டாங்க. ஓடி போவாங்க. அம்மாக்கு நீங்க கொடுப்பீங்களா? இல்ல உஸ்தாதா. இந்த உலகத்துலதான் அம்மா அப்பா, அதுக்காக நல்லா பாத்துக்க கூடாது இல்ல, இந்த உலகத்துல நல்லா பாத்துக்கணும், அது நம்ம கடமை. மறுமை நாள்ல யாரும் யாரையுமே நம்ம பாத்துக்க மாட்டோம், ஒரு நன்மை கூட நமக்கு தர மாட்டோம். அப்படிப்பட்ட நேரத்துல நமக்கு குரான் பரிந்துரை செய்துனா எவ்வளவு பெரிய விஷயம். சொல்லுங்க, ஆமா தானே? சரி. அதுக்கு பிறகு யாரெல்லாம் குரானை மனனம் செய்யறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன நற்கூலி கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, குரானை மனனம் செஞ்சவங்களுடைய அம்மா அப்பாக்கு கிரீடம் எல்லாம் அணிவிப்பானா. தெரியுமா? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க உஸ்தாதா. அந்த கிரீடம் தங்கமா வைரமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் கிரீடம் அணிவிக்கிறானா எவ்வளவு பெருசு. சொல்லுங்க, பெருசு தானே? ஆமா உஸ்தாதா. அதனால நம்ம குரானை கண்டிப்பா மனனம் செய்யணும். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. இப்போ டைம் இருக்கிற நேரத்துலதான் குரான் மனனம் செய்ய முடியும். கொஞ்ச நாள் போக போக நீங்க வளர்ந்துருவீங்க. 10th +2 இப்படி போகிறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு டைமே இருக்காது. அந்த நேரத்துல நாம நினைச்சாலும் ஹிப்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்புறமா கல்யாணம், குழந்தை, இந்த மாதிரியே நம்ம லைஃப் போயிடும். ஹிப்ஸ் பண்ண டைமே கிடைக்காது. இப்போ இருக்கே இந்த டைம் அவ்வளோ ஒரு அழகிய நேரம் எல்லாம் உங்களுக்கு பொக்கிஷமா கொடுத்துருக்கான். அதனால அந்த நேரத்துல போன் பார்த்துட்டு கேம் விளையாடிக்கிட்டு யூடியூப்லயும் ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. ஒரு சின்ன சூறா மனனம் செய்ய ஆரம்பிக்கணும். சரியா? யாரெல்லாம் எத்தனை சூறா மனனம் செஞ்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. யாருக்கு எத்தனை சூறா தெரியும்? 2.5 ஜுஸு உஸ்தாதா. 2.5 ஜுஸு. பேரு உமைரா உஸ்தாதா. உமைரா, மாஷா அல்லாஹ். எந்த ஜுஸு? 30, 29 அப்புறம் 28ல பாதி உஸ்தாதா. மாஷா அல்லாஹ். யார்கிட்ட ஓதுறீங்க? ஹிக்மால ஓதுறேன் உஸ்தாதா. சரிப்பா, மாஷா அல்லாஹ். அப்ப கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? 30 ஜுஸும் முடிக்கணும். இப்ப எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
மிஸ் பார்பா 6th உஸ்தாதா. 6th இப்போ அப்போ நிறைய ஆமா டைம் இருக்கு. நம்ம 10th போற வரைக்கும் டைம் இருக்கு. இந்த 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 5 வருஷத்துல அழகா முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அதனால இன்னைக்கு இன்ஷா நான் அல்லாஹ் சொல்றேன், உஸ்தாதா. உமேரா வந்து எப்போ இப்போ 2.5 ஜுஸ் யூஸ் பண்ணியாச்சு. 10th போறதுக்குள்ள உங்களுடைய டார்கெட் என்ன? குரான நைன்த் ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் எழுதுறப்ப நீங்க ஹிஃப்ஸ முடிச்சிட்டு இருக்கணும். ஓகேவா? இதுதான் இன்ஷா அல்லாஹ் இதுதான் இனிமே உஸ்தாதா. உங்களுடைய டார்கெட்டே. இதுதான் உங்களுடைய டார்கெட் இனிமே. நான் வந்து ஹுமேராக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், எத்தனை ஜூஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு இனிமே கேட்பேன். ஓகேவா? சரி ஓகே உஸ்தாதா. ஓகே சரி. வேற யார் யூஸ் பண்ணிருக்கீங்க? வேற யாரும் இல்லையா? சரி, ஹிப்ஸ்னா ஒரு ஜூஸ் வேணாம், 10 சூறா தெரிஞ்சிருக்கலாம்ல. ஒரு 10 சூறா. எனக்கு தெரியும் உஸ்தாதா. யாரு பேரு? 13 சூறா தெரியும் உஸ்தாதா. ஆ, எத்தனை சூறா தெரியும்? 13 தெரியும் உஸ்தாதா. 13. வேற? சரி சரி. இப்போ யார் குரான் மனனம் செய்யறாங்களோ அவங்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்படும். அவங்களுடைய பெற்றோருக்கு கிரீடம் அணிவிக்கப்படும். அந்த கிரீடத்தோட வெளிச்சம் எப்படி இருக்குமா? இப்போ நம்ம சூரிய வெளிச்சம் இருக்குல்ல, அதை விட வெளிச்சமா இருக்குமா? அப்போ எப்படி இருக்கும் நம்மளால இமேஜின் பண்ணவே முடியலல்ல. அதுக்கு பிறகு யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய பெற்றோருக்கு 2 ஆடைகள் அணிவிக்கப்படுமா. அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஈடா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லையா. அவ்வளோ நல்லா இருக்குமா. ஓகேவா? அதனால இன்னில இருந்து நம்ம என்ன பண்றோம், இன்ஷா அல்லாஹ் குரான மனனம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதா. இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதா. இன்ஷா அல்லாஹ். ஓகே சரி. இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. நான் வந்து இப்ராஹிம் நபியோட ஸ்டோரியை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் ஃப்ரைடே சாட்டர்டே கிளாஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் நாளைக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் அனுப்புறேன். நாளைக்கு உங்களுடைய ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? இருக்கிறவங்க கேட்டுக்குங்க. ஆயத்துல் குர்சி யாருக்கெல்லாம் தெரியும்? ஆயத்துல் குர்சி எனக்கு தெரியும் உஸ்தாதா. அப்ப எல்லாருக்கும் அப்போ தெரிஞ்சவங்க விட்டு அப்போ அந்த சூறா விட்டுடலாம். யாருக்கெல்லாம் ஆமன ரசூல் தெரியும்? எனக்கு தெரியாது உஸ்தாதா. தெரியாது. அப்போ இந்த 3 நாள் நம்மளுடைய வெயிட் 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 யாருக்கெல்லாம் ஆமன ரசூல் தெரியும்? சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கு தெரியும்? சுமைராக்கு தெரியும் உஸ்தாதா. உமைராக்கு தெரியும். வேற? எனக்கு அப்ப யாருக்கும் அப்போ யாருக்கும் தெரியாது. நீங்க என்ன பண்ணணும், இந்த 3 நாள் அந்த 2 வசனங்களையும் மனனம் செஞ்சு எனக்கு ஆடியோ போடணும். இதுதான் உங்களுடைய வேலை. ஓகேவா? உஸ்தாதா இன்னைக்கு போடும்போது போட்டுடலாமா? இன்னைக்கு யாரு தெரியுமோ போடுங்க. தெரியாதவங்க இன்னைக்கு மனப்பாடம் பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்கு நம்ம டைம் எனக்கு வந்து சண்டே ஈவினிங்குள்ள அனுப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதா. ஓகேவா? சரி. இப்போ நாம நெக்ஸ்ட் இன்னைக்கு இப்ராஹிம் நபியோட ஹிஸ்டரி பார்க்க போறோம். யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் கேள்விப்பட்டிருக்கேன் உஸ்தாதா. சரி, அவங்கள பத்தின டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா? அவங்க அப்பா தெரியும் உஸ்தாதா. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இணை வைக்கிறவங்க, சிலைகளை வணங்குறவங்க. அவங்க எல்லாம் ஒரு நாள் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது அவங்க ஒரு சுத்தியலை வச்சு சின்ன சின்ன சிலை எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க. ஒரு பெரிய சிலையோட கழுத்துல அந்த கோடாலியை மாட்டி விட்டு இந்த பெரிய சிலை தான் உடைச்சது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க உஸ்தாதா. 3 பொய் கூட சொல்லிருக்காங்க உஸ்தாதா. மாஷாஅல்லாஹ் தெரிஞ்சிருக்கே. சரி, அப்ப தெரிஞ்சாலும் இன்னும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கும் இல்லையா?
அதனால நம்ம வந்து அதுவும் இல்லாம இப்ப நமக்கு ஹஜ் வருது இல்லையா, அப்போ எதுக்காக இந்த ஹஜ்ல நம்ம செய்யற அத்தனை செயல்களும் யார் செஞ்சு அதுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லுங்க. ஹஜ் வருது இல்லையா, 28 ஹஜ் பெருநாள் தெரியாதா? தெரியாது. அப்போ கண்டிப்பா நம்ம இப்ராஹிம் நபியோட வரலாறு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹஜ்ல செய்யற ஒவ்வொரு செயல்களும், இப்போ ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா, நம்ம குர்பானி கொடுக்குறோம் இல்லையா, அதை விடுங்க, குர்பானி கொடுக்குறோம் இல்லையா, அந்த குர்பானி ஆமா எதுக்கு கொடுக்குறோம் மத்தவங்கள தெரியாதா? சந்தோஷமா இருக்கணும், நம்மளும் சந்தோஷமா யாருப்பா அது மத்தவங்கள சந்தோஷப்படுத்த? அப்படி இல்ல, சந்தோஷப்படுத்த அது வேறப்பா. எதுக்கு குர்பானி கொடுக்குறோம்னா, இப்ராஹிம் நபியோட மகன், அவங்களுடைய பெயர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் ஒரு நபி தான். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து நான் உங்களுக்கு அதை சொல்றேன், அப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்ப எடுத்த உடனே நடுவுல சொல்லக்கூடாது, ஓகேவா? சரி, இப்போ நான் இப்ராஹிம் நபி அவங்களுடைய ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றேன். இப்ராஹிம் நபி இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தின முதல்ல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து பார்த்தாங்களாம். அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு உயரமான மனிதரிடம் அவங்க போனாங்களாம். அவங்களோட இந்த வார்த்தையை வந்து நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படி அதை சொன்னாதான் அது அழகா இருக்கும். அதனால முதல்ல நான் அதை சொல்லிடுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உயரமான ஒரு மனிதரிடம் சென்றோம். நீளத்தின் காரணத்தால் அவரது தலையை நான் பார்க்க முடியவில்லை. அவர்கள்தாம் இப்ராஹிம் அவர்கள் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு உயரமான மனிதர்கிட்ட நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களாம். அவங்களுடைய ஹைட் ரொம்ப ஹைட், அவங்க தலை எங்கேயோ இருக்கான். நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால அவங்களோட ஹைட்டான மேல தூக்கி அவங்களுடைய தலையை பார்க்க முடியலையா, அவ்வளோ ஹைட் இருந்தாங்களாம். இது வந்து யார் சொல்றாங்க, அவங்கள பாக்குறப்ப அவ்வளோ ஹைட்டா இருந்தாங்க அப்படின்னு நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய இன்னொரு டீட்டெயில் என்னன்னா, நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விண்வெளி பயணம், மெஹராஜ் பயணம் போனாங்க. யாருக்கெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் தெரியும்? மெஹராஜ் பயணம் இத பத்தின டீட்டெயில்ஸ் யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியும் உஸ்தாதா. யார் இது? உமைரா உஸ்தாதா. எங்க என்ன டீட்டெயில்? ரசூல்லா வந்துட்டு ஒரு நைட் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட போவாங்களாம். ஓகே ஓகே. அல்லாஹ்வை சந்திக்க போவாங்களாம். அப்ப வந்து அல்லாஹ்வை பார்க்கும்போது அல்லாஹ் அவங்க மக்களுக்கு 50 வேளை தொழுவை கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அப்புறம் அவங்க அதை வாங்கிட்டு திரும்பி வரும்போது அவங்க நிறைய பேரை பார்ப்பாங்களாம். அவங்க வந்து உங்க மக்கள் தொழுவ மாட்டாங்க, அல்லாஹ் கிட்ட குறைச்சு கேளுங்கன்னு 5 குறைப்பாங்களாம். கடைசியா 5 வந்துருமா. அப்புறம் அவங்க சொல்லுவாங்களாம், திரும்பியும் போய் கேளுங்க, இத உங்க மக்கள் தொழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கப்புறம் எனக்கு போய் கேட்க வெட்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்லுவாங்களாம். மாஷா அல்லாஹ். சரி, அப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இதெல்லாம் யாரு ஹுமேரா, உனக்கு யாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? மதர்சால சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் அம்மா சொல்லி கொடுத்தாங்க உஸ்தாதா. சரிம்மா மாஷா அல்லாஹ், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குமா. உன்னை போலயே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ், ஓகேவா? ஓகே உஸ்தாதா. சரி, இப்போ வந்து நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளி பயணம் போனாங்களா, அப்போ வந்து இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தாங்களா. அவங்க எப்படி இருந்தாங்களா, அவங்களுடைய உருவம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உருவத்தை போலவே இருந்துச்சான். நான் இப்போ வந்து 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அவங்களுடைய ஹைட் ரொம்ப ஹைட்டா, நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால தலையை தூக்கி அவங்கள பார்க்கவே முடியலையா, அவ்வளோ ஹைட்டா இருந்தாங்களா. 2வது பாயிண்ட், அவங்க வந்து நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உருவத்திலேயே இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க உருவத்துல நம்மளுடைய முகமது நபி இருந்தாங்களாம். ஓகேவா?
அவங்கள போல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களாம். சரி, அதுக்கு பிறகு என்னன்னா நம்மளுடைய இப்ராஹிம் நபி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அல்லாவுக்கும் ஒரு 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 தொடர்பு இருக்கு. அது என்ன யாருக்காச்சும் தெரியுமா? ரொம்ப நட்பு. எனக்கு நட்பு. தெரியும் உஸ்தாதா. எனக்கு சொல்லுங்க தெரியும் உஸ்தாதா. சொல்லுங்க. அவங்க First வந்து அவங்களோட அல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட இஸ்மாயில் பையனை வந்து நீங்க வந்து இல்ல கழுத்தை இல்ல வந்து இல்ல இது கிடையாது, இந்த டீட்டெயில் கிடையாது. அல்லாவுக்கும் இப்ராஹிம் நபிக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது நான் சொன்னா ஆன்சர் வந்துருமே, நான் அதை சொன்னா சரி. அவர் கனவுல வரும். என்னம்மா? அவர் கனவுல வரும் உஸ்தாதா. இல்லப்பா, அல்லாஹ் வந்து யார இப்ராஹிம் நபிய உற்ற நண்பனா தேர்ந்தெடுத்திருக்கான். அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு யாரா? இப்ராஹிம் நபியா. ஆஹ் அல்லாஹ் வந்து ஒருத்தரை ஃப்ரெண்டா எடுத்திருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரியவரா இருக்கணும், எவ்வளவு மதிப்பிற்குரியவர் உயர்ந்தவரா இருக்கணும். அல்லாஹ் ஒருத்தரை ஃப்ரெண்டா எடுத்திருக்கான். அல்லாவுக்கு ஃப்ரெண்டு, எவ்வளவு பெரிய அந்தஸ்து இது. ஆமா தானே? இதெல்லாம் இப்ராஹிம் நபியோட அவங்களுடைய டீட்டெயில் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுடைய ஹைட்டால நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையை தூக்கி பார்க்க முடியல, அவ்வளோ ஹைட்டா இருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்ராஹிம் நபியை போலவே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உருவமும் இருந்தது. அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் வந்து தன்னுடைய உற்ற நண்பனா தேர்ந்தெடுத்திருக்கான். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. சரி, இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் வந்து நபியா தேர்ந்தெடுத்துட்டான். தேர்ந்தெடுத்த உடனே அவங்களுக்கு என்ன வேலை? இப்போ இப்போ நம்மளுடைய நூஹ் நபி அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே எல்லாரும் சிலை வழிபாடு ஆரம்பிச்சிட்டாங்களா? அல்லாஹ் எல்லாரையும் அழிச்சிட்டானா? அதுக்கு பிறகு நிறைய நபிமார்கள் வந்தாங்க. நான் அதெல்லாம் சொல்லல, முக்கியமா யாரோ அவங்கள அந்த நபியோட வரலாறை மட்டும்தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல நூஹ் நபி காலத்துல எப்படி சிலை வழிபாடுகள் அதிகமாச்சோ, அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திலயும் சிலை வழிபாடு அதிகமா இருந்தது. ஏன்னா அந்த சிலையை செய்யறவரே யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அப்பா தான். ஆசர் அவங்க பேரு. அவர் தான் சிலையே செய்யறவரு. அப்போ முதல்ல அவர் யார்கிட்ட தாவா ஆரம்பிக்கிறாரு? அவங்க அப்பா கிட்ட தான் ஆரம்பிக்கிறாரு. அப்பா கிட்ட போய் சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் செய்யாதீங்கப்பா, சிலையை வணங்க கூடாது, அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றாரு. சொல்றப்ப அவர் என்ன பண்றாரு? ரொம்ப கோவம் வருது அவருக்கு. இந்த மாதிரி என்னுடைய சிலைகளை நீ வணங்க கூடாதுன்னு சொன்னா நான் உன்னை என்ன தெரியுமா பண்ணுவேன்? கல்லால் அடிச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பாக்கே அவ்வளோ கோவம் வருது. அப்போ என்ன பண்றாரு? ஊரெல்லாம் சொல்றாரு இவரு, அல்லாஹ் தான் நீங்க வணங்கணும், வேற எந்த இறைவனும் வணங்கக்கூடாது, இந்த சிலை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் கேட்கவே மாட்றாங்க. அப்போ அந்த ஊருக்குள்ள ஒரு திருவிழா வருது. அப்ப என்ன பண்றாங்க? எல்லாரும் திருவிழாக்கு போயிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் திருவிழாக்கு கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியா தான் இருக்கு. அவங்க ஒரு பொய் சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்க? இறை மார்க்கத்துக்காக பொய் சொல்றாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து திருவிழாக்கு அவங்க போகாம இருந்து என்ன பண்றாங்க? எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஒரு கோடாரியை எடுத்து இருக்கிற எல்லா சின்ன சிலைகளையும் உடைச்சிட்டாரு. உடைச்சிட்டு கோடாரிய பெரிய சிலையோட தலையில மாட்டிட்டு போயிட்டாரு. இப்ப திருவிழாக்கு போன மக்கள் எல்லாரும் திரும்பி வந்திருக்காங்க. வந்து பார்த்தா எல்லா சிலைகளும் உடைஞ்சு கிடக்கு. அப்ப இவங்க எல்லாம் யார் இதை உடைச்சது, யார் இதை உடைச்சது அப்படின்னு பேசிக்கிட்டே என்ன சொல்றாங்க? இந்த ஊர்ல இப்ராஹிம் அப்படின்ற ஒரு இளைஞர் இருந்தாரு, இவர் தான் செஞ்சிருப்பாரு, ஏன்னா இவர் தான் சிலை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து கேக்குறாங்க, நீங்க தான் இந்த சிலைகள்லாம் உடைச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குறப்ப அவர் என்ன பதில் சொல்றாரு? உங்களுடைய பெரிய சிலை தான் இந்த எல்லா சின்ன சிலையும் உடைச்சது. அப்படி இருந்தா நீங்க உங்க பெரிய சிலை கிட்ட கேளுங்களேன், நீங்க தானே அதை தானே வணங்குறீங்க, அதுக்கு வாய் இருந்தா அது பதில் சொல்லணும்ல, அது வாயால பதில் சொல்லட்டும், சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சிலை பதில் சொல்லுமா? அது நாமளே செஞ்ச சிலை, ஒரு பொம்மை, அது பதில் சொல்லுமா?
அவங்களுக்கும் தெரியும் அது பதில் சொல்லாதுன்னு. அப்ப என்ன சொல்றாங்க, எப்படி சிலை வந்து பதில் சொல்லும்? அப்ப நீங்க சிலையெல்லாம் உடைச்சது நீங்க தான் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய நெருப்பு குண்டம் ரெடி பண்றாங்க. இப்படிப்பட்ட எங்களுடைய எங்களுடைய வழிபாட்டு முறையை கெடுக்கிற நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க, நெருப்பால ஒரு பெரிய குண்டம் ரெடி பண்ணி இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி போட போறாங்க. இப்ப எவ்வளவு பயமா இருக்கும் அவருக்கு. இப்ப குண்டத்துல உள்ள போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ரெடி ஆகுறப்ப என்ன சொல்றாரு மனசுக்குள்ள, ஹஸ்புனல்லாஹ் வ நிஹ்மல் வக்கீல், அல்லாவே எனக்கு போதுமானவன். இப்போ என்ன நெருப்பு குண்டத்துல போட்டா கூட பரவாயில்ல, என்ன எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. போடுறப்ப ஹஸ்புனல்லாஹ் வ நிஹ்மல் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு போய் விடுறாரு. விடுறப்ப அந்த நெருப்பு குண்டம் என்ன ஆகுது, குளிர்ந்து அந்த நெருப்பு சூடு போய் குளிரா மாறிடுது. கேக்குதா எல்லாருக்கும்? உஸ்தாதா கேக்குது. குளிரா மாறிடுது. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, எல்லா மக்களும் சேர்ந்து இந்த ஊருக்குள்ள இவர் இருக்கவே கூடாது, இவர் இருந்தா நம்மளுடைய வழிபாட்டு முறையை சரியா செய்ய விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டு அனுப்பிடுறாங்க. அவர் ஊரை விட்டு போகிறப்ப அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெயர் வந்து சாரா, அவங்களையும் கூட்டிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி ஊருக்கு போகும்போது நடுவுல ஒரு ஊர் வருது. அந்த ஊர் ராஜா வந்து ரொம்ப கெட்டவனா, எந்த அழகான பெண்கள் இருந்தாலும் அந்த அழகான பெண்களை விட மாட்டானா. அப்போ என்ன பண்றாங்க, சாரா ரொம்ப அழகா இருந்தாங்களாம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த ராஜா வந்து ரொம்ப கெட்டவன், எப்படியும் உன்னை பார்த்தா விட மாட்டான், அதனால நீ என்ன பண்ணு. அந்த ராஜா சாராவை பார்த்துட்டாராம். பார்த்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, அந்த ராஜா வந்து உன்னை பார்த்துட்டான், அதனால எப்படியும் உன்னை விட மாட்டான், நீ வந்து என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா உன்னை விடவே மாட்டா, நீ வந்து என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சாரா அவங்க கிட்ட சொல்றாங்க. சரின்னு என்ன பண்றாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம் சரி நான் அப்படியே சொல்றேன் அப்படின்றாங்க. அதுக்குள்ள அந்த ராஜாவே சாராவை கூப்பிட்டு அனுப்பிடுறான். இப்ப சாரா போறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. போன உடனே என்ன பண்றான், அவங்கள அந்த ராஜா என்ன பண்றான், பேட் டச் பண்ண அவங்க கையை தொடுறான். தொட்ட உடனே என்ன பண்றாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறாங்க, யா அல்லாஹ் இந்த கொடியம் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தியா அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுது, அந்த ராஜாவுடைய கை வந்து வலிப்பால கையே சாரா அவங்கள தொடவே முடியாத அளவுக்கு கை வலிப்பு வந்துருச்சு. அப்போ அந்த ராஜா என்ன சொல்றான் சாரா அவங்க கிட்ட, நீ வந்து உங்களுடைய இறைவன் கிட்ட மன்னிப்பு, எனக்காக மன்னிப்பு கேட்டு என் கையை சரி செய், நான் உன்னை தொடவே மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே சாரா அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ் கிட்ட துவா கேக்குறாங்க. கேட்ட உடனே அந்த ராஜாவுடைய கை சரியாயிடுச்சு. சரியான உடனே மறுபடியும் பேட் டச் பண்ண கையை தொடுறான். தொட்ட உடனே என்ன ஆகுது, மறுபடியும் அவனோட கை வலிப்பு வந்துடுது. இப்போ மறுபடியும் சாரா கிட்ட கெஞ்சுறா, ப்ளீஸ் நீ வந்து உங்க அல்லாஹ் கிட்ட சொல்லி என்னை காப்பாத்து, என் கை சரி செய்யி அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அல்லாஹ் கிட்ட துவா கேக்குறாங்க. அவனுடைய கை சரியாயிடுச்சு. இப்ப என்ன பண்றான், அப்போ அவங்கள ராஜா கிட்ட நிறைய வேலையாட்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்றான், நீங்க கூட்டிட்டு வந்தது ஒரு பொம்பளையே கிடையாது, ஒரு ஷைத்தானை தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவை நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிடுறான். அனுப்பும் போது என்ன பண்றான், ஹாஜரா அப்படின்னு ஒருத்தங்கள, அந்த காலத்துல எல்லாம் அடிமைகள் தானே இருப்பாங்க, அடிமைகள்னா யாரு, நமக்கு ஹெல்ப் பண்றவங்க, வேலை செய்வாங்க, நம்மளுடைய எல்லா வேலையும் செய்வாங்க, அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும். அந்த மாதிரி அடிமைகள் நிறைய பேர் அந்த காலத்துல இருந்தாங்க. அதுல ஒரு அடிமையான ஹாஜரா அவங்கள சாராவுக்கு கிஃப்டா கொடுத்து அனுப்பிடுறான், நீங்க போங்க உங்களுக்கு வந்து நான் சாராவை கொடுக்குறேன் அப்படின்னு அனுப்பிட்டான். இப்ப என்ன பண்றாங்க, சாரா அவங்க ஹாஜரா அவங்கள கூப்பிட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வராங்க. வர்றப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுதுட்டு இருக்காங்க. தொழுதுட்டு சைகிலேயே கேக்குறாங்க என்ன நடந்துச்சு, பயந்துட்டு இருப்பார் இல்லையா, அவர் கேக்குறாரு என்ன நடந்துச்சுன்னு. நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய அல்லாஹ் எங்களை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு சாரா இருக்காங்க இல்லையா, சாராவை என்ன பண்றாங்கன்னா, ஹாஜரா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள இப்ராஹிமுக்கு, சாரா தானே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், இப்ப ஹாஜராவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு
இன்னொரு 2வது ஒய்ஃபா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஏன்னா சாராவுக்கு குழந்தைங்களே இல்லை. ஹாஜராவையும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ரொம்ப வருஷம் ஆகுது, ஹாஜராவுக்கும் குழந்தைங்க கிடையாது. 2 பேருக்குமே குழந்தைங்க இல்லை. 2 பேரும் ரொம்ப வயசானதுக்கு அப்புறமா ரொம்ப தள்ளாத வயசு வந்துடுது. அப்போதான் வந்து இப்ராஹிம் நபிக்கு தள்ளாத வயசு வரப்பதான் வந்து ஹாஜரா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பெயர் தான் இஸ்மாயில். ஓகேவா? இஸ்மாயில் அலைவசல்லம் இவரும் ஒரு நபி தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாஹ் கிட்ட இருந்து இப்ராஹிம் அலைவசல்லம் அவங்களுக்கு உத்தரவு வருது. என்னன்னா, ஹாஜராவையும் இஸ்மாயிலையும் நீங்க யாருமே இல்லாத மக்கா இருக்கு இல்லையா, இப்போ ஆமா ஜம்சம் பாட்டிமா. தண்ணி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் அவங்கள விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு அல்லாஹ் கிட்ட இருந்து உத்தரவு வருது. இப்ராஹிம் அலைவசல்லம் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ் கிட்ட இருந்து எந்த உத்தரவு வந்தாலும் அதை அப்படியே செய்வாரு. அவருக்கு டவுட்டே வராது. எல்லாம் சொல்லிட்டானா அதை செஞ்சிடணும் அப்படின்னு என்ன பண்றாரு, 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஒரு தோல் பையில தண்ணி, பேரிச்சம்பழம், இதுதான் அவங்களுடைய சாப்பாடு. இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, ஹாஜராவையும் இஸ்மாயில் குழந்தையா இருக்கிறாரு, அவரு கை குழந்தையா இருக்கிறாரு, கூட்டிக்கிட்டு அந்த மக்கா சொல்லுவேன்ல இருக்கிற இப்ப மக்கா எப்படி? ஹலோ அம்மா, கேக்குதா? அதனால அதெல்லாம் சொல்ல யாருமே வாய் திறக்க மாட்டேன்றாங்க. எனக்கு மட்டும்தான் தெரியுது. யார் இது அது பேசுறது? என்னது? எல்லாரும் கேட்டிருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? இருக்கும் உஸ்தாதா. சரி, நம்ம இப்போ கிளாஸ்க்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க இன்னைக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நான் இப்ராஹிம் அவங்களுடைய ஹிஸ்டரிய வந்து மண்டே சொல்றேன். ஓகேவா? ஏன்னா இது ஓகே. ரொம்ப பெரிய ஹிஸ்டரி. இப்போ ஹஜ் மாசம் வருது இல்லையா, எல்லாரும் வந்து இதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹிஸ்டரியை இன்ஷால்லா நான் வந்து மண்டே உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். இப்போ நிறைய பேர் வரலையே. சரி, அப்புறமா குரான் ஓதுன சொன்னேனே, அது ஓதி பாத்தீங்களா? லைட் லெட்டர்ஸ், ஹெவி லெட்டர்ஸ் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா முதல்ல? புரிஞ்சுது உஸ்தாதா. என்ன புரிஞ்சுது? தெரியல உஸ்தாதா. தெரியலையா? தெரியும் உஸ்தாதா. ஆ, இப்போ அரபி எழுத்துக்கள் 28, அதுல 21 எழுத்து தான் லைட் லெட்டர்ஸ், மீதி 7 எழுத்துக்கள் ஹெவி லெட்டர்ஸ். ஹெவி லெட்டர்ஸ் எப்படி உச்சரிக்கணும்? வாய் நரம்ப உச்சரிச்சு சத்தம் மேல போகணும். லைட் லெட்டர்ஸை எப்படி உச்சரிக்கணும்? மெல்லினமா உச்சரிச்சு சத்தம் கீழே போகணும். நேற்று சொன்னேன் நான் இதெல்லாம் ஹெவி லெட்டர்ஸ்னு. ஆமா உஸ்தாதா. சரி, இப்போ நான் அந்த ஹெவி லெட்டர்ஸ் மட்டும் மார்க் பண்ணிடுறேன். மீதி வந்து ஒவ்வொருத்தரா எனக்கு உச்சரிச்சு காட்டுங்க. எங்க ஓதுங்க ஒவ்வொருத்தரா. சைலண்டா இருக்கீங்களா? உஸ்தாதா நான் ஓதட்டுமா? ஓதுங்க. ரவுண்ட் பண்ணிருக்கதையும் ஓதணுமா உஸ்தாதா? ரவுண்ட் பண்ணிருக்கிறது வேண்டாம், நான் இன்னும் அது சொல்லி தரல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹம்ஸா ஃபதஹா அ, அலிஃப் ஃபதஹா அ, ஜீம் ஃபதஹா ஜ, தால் ஃபதஹா த, ذال فتحة ذ، سين فتحة س، شين فتحة س، عين فتحة ع، كاف فتحة كاف، لام فتحة لا، ميم فتحة ما، نون فتحة نا، واو فتحة وا، با فتحة با، تا فتحة تا، ثا فتحة ثا، حا فتحة حا، زا فتحة زا، فا فتحة فا، تا فتحة تا، يا فتحة هاد ها فتحة ها، يا فتحة يا. மாஷா அல்லா. பேருமா? ஹுமைரா உஸ்தாதா. அல்ல, மாஷா அல்லா. வேற யாராச்சும் ஓதுறீங்களா? படிமா நான் ஓதுறேன். ஓதுங்க.
همزة فتحة أ، ألف فتحة أ، جيم فتحة ج، دال فتحة د، زال فتحة ز، سين فتحة س، شين فتحة ش، صاد فتحة ص، அதெல்லாம் வேண்டாம், மார்க் பண்ணது வேண்டாம். عين فتحة أ، كاف فتحة ك، لام فتحة ل، ميم فتحة م، نون فتحة ن، واو فتحة و، با فتحة ب، வான்னா சத்தம் மேல போகுது. واو فتحة و، با فتحة ب، تا فتحة ت، سا فتحة س، ها فتحة ه، زا فتحة ز، فا فتحة ف، ها فتحة ه، يا فتحة ي. மாஷா அல்லாஹ். வேற யாராச்சும் ஓதுறீங்களா? வடிவா நான் ஓதுறேன். யாரு பேர் சொல்லுங்க. சமீரா. சமீரா ஓதுங்க. ஹம்சா فتحة أ، ألف فتحة أ، جيم فتحة ج، دال فتحة د، زال ஹம்சா فتحة ஃபத்ஹா ز، ஆ அப்படி சொல்லக்கூடாது. ஹம்சா ஃபத்ஹா அ அ வாய் همزة ஓவர்லா فتحة மாறக்கூடாது. أ، ம் جيم فتحة ج، دال فتحة د، زال فتحة ز، سين فتحة س، شين فتحة س، عين فتحة أ، قاف فتحة ك، كاف فتحة ك، لام فتحة ل، ميم فتحة م، نون فتحة ن، واو فتحة و، با فتحة ب، تا فتحة ت، سا فتحة س، ها فتحة ه، ஹா சொல்லக்கூடாது. ஹ ها فتحة ه، زا فتحة ز، ஜா இல்ல ஸ ஸ ஸ زا فتحة ز، فا فتحة ف، ها فتحة ه، يا فتحة ي. மாஷா அல்லாஹ். வேற புரிஞ்சிருக்கானா? வேற யாராச்சும் இருக்கீங்களா? நான் ஓதட்டா? யாரு பேரு? ஹிதாயா மரியம். ஓதுங்க. ஹம்சா ஃபதஹா அ, அலிஃப் ஃபதஹா அ, ஜீம் ஃபதஹா ஜ, தால் ஃபதஹா த, زال ஃபதஹா ஸ, சீன் ஃபதஹா ஸ, ஷீன் ஃபதஹா ஷ, ஐன் ஃபதஹா ஹிதாயா மரியம். दाल फतहा द, वैल फतहा व, सीन फतहा स, ஷீன் ஃபதஹா ஷ, हाँ ஐன் ஃபதஹா அ, हाँ காஃப் ஃபதஹா க, لام فتحة لا، ميم فتحة ما، نون فتحة نا، واو فتحة وا، با فتحة با، تا فتحة تا، سا فتحة سا، ها فتحة ها، زال فتحة زا، فا فتحة فا، ها فتحة ها، يا فتحة يا. ஜால் கிடையாது, இது ஜால். இது ஜால் ஜால். ஓகே உஸ்தாத். ஓகே, வேற யாராச்சும் இருக்கீங்களா? உஸ்தாதா நான் படிக்கிறேன். வேற பேர் சொல்லுங்க. சமியா உஸ்தாதா. ஓதுங்க. ஹம்சா ஃபத்வா அ, அலிஃப் ஃபத்வா அ, நூன் ஃபத்வா ந. எங்க இருக்கு நூன்? அலிஃப் ஃபத்ஹா அ, ஜீம் ஃபத்ஹா ஜ, ஜீம் ஃபத்வா ஜ, हाँ, தால் ஃபத்வா த, दाल फतहा दा சொல்லக்கூடாது. दाल फतहा द. ஜால் சரி, ஃபத்வா ஸ, சீன் ஃபத்வா ஸ, हाँ, மீம் ஃபத்வா ஸ, हाँ. சாது ஃபத்வா ஸ, காது மார்க் போயிடுச்சா? ஐன் ஃபத்வா அ, ஆ, காஃப் ஃபத்வா க, மாஷா அல்லாஹ். லாம் ஃபத்வா ல, ஆ. மீம் ஃபத்வா ம, நூன் ஃபத்வா ந, வாவ் ஃபத்வா வ, பா ஃபத்வா ப, தா ஃபத்வா த,
سين فتح السا سا ها فتح ها சரி زا சம்யா فتح السا சம்யா நீங்க நல்லா பிராக்டிஸ் எடுக்கணும் ஓகேவா அழகா ஓதுறீங்க இன்னும் நல்லா பிராக்டிஸ் எடுக்கணும் ஓகேவா اوكي يا استاذة வேற யாராச்சும் இருக்கீங்களா أستاذة யாரு محمد حفيظ أستاذة ஓதுங்க حمزة فتحة أ ألف فتحة أ جيم فتحة ج دال فتحة د زال فتحة ز سين فتحة س شين فتحة س عين فتحة ع كاف فتحة ك لام فتحة ل ميم فتحة م نون فتحة ن واو فتحة و با فتحة ب تا فتحة ت سين فتحة س حا சீன் இல்ல அது سا سين فتحة س சீன் இல்ல سا فتحة س ம் ها فتحة ح ஆ را فتحة ரோல வேண்டாம் زا فتحة ز فا فتحة فا ها فتحة ه يا فتحة يا மாஷா அல்லாஹ் ஓகே ஓகே சரி இப்போ எல்லாரும் ஒரு அளவுக்கு ஃபத்தஹா அழகா ஓதுறீங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஹெவி லெட்டர்ஸ் எப்படி உச்சரிக்கணும் சொல்லி தரேன் ஓகேவா اوكي أستاذة கிளாஸ் முடிச்சிடலாமா வேற யாராச்சும் உங்களுக்கு கிளாஸ்ல டவுட் இருக்கா اوكي أستاذة استاذة நான் ஓதுறேன் யாரு முகமது ஃபயாஸ் استاذة ஓதுங்க இதுக்கான ஓதுங்க حمزة فتحة أ ألف فتحة أ جيم فتحة ج دال فتحة د دال فتحة د شين فتحة ش شين فتحة ش عين فتحة أ كاف فتحة ك لام فتحة لا ميم فتحة ما نون فتحة ن واو فتحة با فتحة با ت فتحة ت ش فتحة ش ح فتحة சரி 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 ஓதுங்க ஓதுங்க ம் ج فتحة ج யா ف இல்ல فتحة ف فتحة ف ح فتحة ف ح فتحة ه إي فتحة يا فتحة يا மாஷா அல்லாஹ் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும்ல அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு அது எப்படின்னா நம்ம ஓத தான் வரும் ஓகேவா ஆனா லைட் லெட்டர்ஸ் எப்படி ஓதணும்னு உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்துருச்சுல இனிமே எல்லாரும் இந்த ஃபத்தஹா லெட்டர்ஸ் எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி தான் ஓதணும் ஜா ஷா கா பா தா இந்த மாதிரி ஓதக்கூடாது ஓகேவா ஓகே உஸ்தாதா சரி ஹெவி லெட்டர்ஸ்க்கு தான் அந்த மாதிரி ஓதணும் சரி வேற யாராச்சும் இருக்கீங்களா கிளாஸ் முடிச்சிடலாமா சரி ஓகே சரி எல்லாரும் ஆமன ரசூலு நான் வந்து ஆடியோ உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன் எல்லாரும் அதை மனப்பாடம் பண்ணி அனுப்பணும் ஓகேவா ரொம்ப முக்கியமான சூறா அதனால எல்லாருமே அதை யூஸ் பண்ணணும் வாழ்க்கையில சரி சரி நம்ம கிளாஸ் முடிச்சிடலாமா السلام عليكم أستاذة வலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாமா ஆமா இன்னைக்கு யாருக்கு ஹுமேராக்கு தெரியும் மத்தவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தரணும்ல இல்ல உஸ்தாதா இன்னைக்கு ஓதி அனுப்பலாமான்னு கேக்குறேன் ஹுமேரா அனுப்பிடுங்க இன்னைக்கே அனுப்பிடுங்க தெரிஞ்சவங்க அனுப்பிடுங்க தெரியாதவங்க சண்டே ஈவினிங்குள்ள யூஸ் பண்ணிடணும் ஓகேவா ஓகே ஓகே உஸ்தாதா எனக்கு ஒரு டவுட் உஸ்தாதா என்னம்மா நேத்து ஹோம்வொர்க் பாட்டி வீட்டுக்கு போன காட்டி பண்ண முடியல உஸ்தாதா அனுப்பலையே நான் பார்த்தேனே இப்போ ஒரு 6 பேர் தான் அனுப்பியிருந்தீங்க 6-7 பேர் தான் அனுப்பியிருந்தீங்க அனுப்பிடுறேன் உஸ்தாதா இன்ஷா அல்லாஹ் ஓகே ஓகே ஓகே
சரி, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? முடிச்சிடலாமா? ஓகே மடப்புக்கு